வணக்கம் நண்பர்களே, நான் கார்த்தி பேசுகிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டேபிள் ஃபேன் வைண்டிங் கனெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். 3 ஸ்பீடு கனெக்ஷனை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் காயில் வந்து 4 காயிலும் சுற்றியாச்சு. அடுத்து வந்து நம்ம ரன்னிங் காயில் சுற்றுவோம். இது வந்து ரன்னிங் காயில் ஃபஸ்ட்டு காயில், இது ரன்னிங் காயில் 2வது காயில், இது ரன்னிங் காயில் 3வது காயில், இது ரன்னிங் 4வது காயில். இப்போ வந்து கனெக்ஷனை பற்றி பார்ப்போம். பாருங்கள், ரன்னிங் காயிலுடைய ஃபஸ்ட்டு காயில் முடிவு இண்டையும் 2வது காயிலுடைய முடிவு இண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது காயிலுடைய ஸ்டார்ட் இண்டையும் 3வது காயிலுடைய ஸ்டார்ட் இண்டையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது காயிலுடைய முடிவு இண்டையும் 4வது காயிலுடைய முடிவு இண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு காயிலுடைய ஆரம்பித்த இண்டை நமக்கு லைனுக்கு எடுத்தாச்சு. அடுத்து 4வது காயிலுடைய லாஸ்ட் இண்டையும் நமக்கு கனெக்ஷனுக்கு எடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம ஸ்டார்டிங் காயில் கனெக்ஷன் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு காயிலுடைய முடிவு இண்டையும் 2வது காயிலுடைய முடிவு இண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது காயிலுடைய ஸ்டார்ட் இண்டையும் 3வது காயிலுடைய ஸ்டார்ட் இண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது காயிலுடைய முடிவு இண்டையும் 4வது காயிலுடைய முடிவு இண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது காயிலுடைய நமக்கு முடிவு இண்டு லாஸ்ட் இண்டு அந்த இண்டை வந்து நமக்கு கனெக்ஷனுக்கு எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காயிலுடைய ஸ்டார்ட் இண்டையும் நமக்கு கனெக்ஷனுக்கு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் தான் நம்ம ஸ்பீடு எடுக்க போகிறோம். ஸ்டார்டிங் காயிலில் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2வது காயிலுடைய ஸ்டார்ட் இண்டையும் 3வது காயிலுடைய ஸ்டார்ட் இண்ட்லையும் நம்ம லூப் பண்ணுதோம். அந்த லூப்பில் இருந்தால் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்பீடு எடுக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2வது ஸ்பீடு எடுக்கணும். பாருங்கள், 3வது காயிலுடைய முடிவு இண்டையும் 4வது காயிலுடைய முடிவு இண்டையும் ஜாயின் பண்ணதுங்களா, அதில் வந்து நமக்கு வந்து 2வது ஸ்பீடு. இப்போ வந்து நம்ம 3வது ஸ்பீடு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 4வது காயிலுடைய ஸ்டார்ட் இண்டையும் ரன்னிங் காயிலுடைய 4வது காயிலுடைய முடிவு இண்டு ஸ்டார்டிங் காயிலுடைய முடிவு இண்டையும் ரன்னிங் காயிலுடைய 4வது காயில் முடிவு இண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணியாச்சுன்னா இது வந்து 3வது ஸ்பீடு. இதுதான் நியூட்ரலு. பாருங்கள், இதுதான் 3வது ஸ்பீடு. இதில் வந்து நம்ம நியூட்ரல் கொடுக்கணும். இது ஃபுல் ஸ்பீடு. அடுத்து வந்து நம்ம ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று எடுத்துருக்கோம். இப்போ அடுத்து நம்ம கெப்பாசிட்டர் லைன் கொடுக்கணும். இப்போ இது வந்து நம்ம ரன்னிங் காயிலுடைய ஃபஸ்ட்டு ஆரம்பித்த எண்டு இது வந்து நம்ம கெப்பாசிட்டரில் கொடுத்தாச்சு. அடுத்து ஸ்டார்டிங் காயில் கெப்பாசிட்டருக்கு போனோம். பாருங்கள், 1வது காயில் நம்ம ஆரம்பித்த எண்டு ஸ்டார்டிங் காயிலுடைய 1வது காயிலுடைய ஆரம்பித்த எண்டை வந்து நம்ம கெப்பாசிட்டரில் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து நமக்கு பேஸ் எடுக்கணும். பாருங்கள், ரன்னிங் காயிலுடைய கெப்பாசிட்டர்லேருந்து நமக்கு அப்படியே பேஸ் எடுத்தாச்சு. இது வந்து பேஸ் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.